கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களிடத்தில் பேசுவது அன்பு ஷீலா. இந்த நாளிலும் உங்களொரு வார்த்தை கொண்டு பேச விரும்புகிறேன். கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். வசனம் சங்கீதம் 126 5. நீங்கள் இன்றைக்கி கண்ணீரோடு இருக்கீங்களா? வேதனையோடு இருக்கீங்களா? என்ன செய்வேன், என் கண்ணீரை இன்னும் பதில் கிடைக்கலே அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கீங்களா? நிச்சயமாக அன்பு மகனே மகளே, கவலைப்படாதீங்க. கண்ணீரோடு விதைக்கிறவங்கள ஆண்டவர் என்ன செய்வார்? கெம்பீரத்தோடு அறுக்க செய்வார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க, சமாதானத்தை காண போகிறீங்க. கவலைப்படாதீங்க. உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? கொடுக்கும் பொழுது அவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் அன்பு பிள்ளைகளே, கண்ணீர் உங்களுக்கு நிரந்தரம் அல்ல, அது உங்களுக்கு ஒரு ஆரம்பம். அதனால் கண்ணீராக தான் என் வாழ்க்கை கடந்து போகுதே, கண்ணீரை தவிர வேறு ஒன்றும் என் வாழ்க்கையில் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப புலம்பியிருக்கீங்களா? புலம்பாதீங்க. இது உங்களுக்கு ஆரம்பம் அல்ல, இன்னும் முடிவோ சம்பூர்ணமாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்களை ஆசீர்வாதத்தை கண்ணீரை கண்டவர்கள் உங்களை ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதனால் விசுவாசத்துடுங்க, நம்பிக்கையாக இருங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.